இவ்வளோ ஆகிட்டா நீ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல்ல இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி மேடை ஏறின அந்த நினைவுகள் அதுக்கு வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்னுடைய குரு, நான் எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் காலை தொட்டு வணங்குற ஆர்பி சௌத்ரி அவர்களையும் பாரதி ராஜா அவர்களையும் இனிமேல் தொட்டு வணங்க முடியாது, மனதளவில் வணங்க வேண்டும். வனிதா சொன்ன மாதிரி கே ராஜன் சார். ஸோ எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. அதேமாதிரி இப்போ படத்துக்கு வரணுன்னா முதல்ல தயாரிப்பாளர்கள் தினேஷ் அவர்கள் வந்து நான் அட்வான்ஸ் எனக்கு வீட்டுக்கு வந்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. தனஞ்சயன் சாரை வந்து எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 2000ன்னு நினைக்கிறேன். தெனாலி என்னுடைய சொந்த படத்தை வந்து முதல் ஒரு ஏரியா அவுட்ரைட் பண்ணார்னா இவர் தான் வந்து பண்ணார், ஆடியோ ரைட்ஸ். அன்றைக்கி அவர் அந்த இடத்துல இருந்தார். பாலா சொன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸு கரெக்டு. அவர் உண்மையாகவே ஏர்டெல்லில் வேறு வேலை செஞ்சுருந்தார். கரெக்டு, ஆமாம். ஏன்னா அது அங்கேருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சீசனில் பார்த்தா என் ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறான், இப்போ எனக்கு ஏர்டெல்லில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணோம், சோலை பண்ணுன்னு ஒரு ஃப்ரெண்டு. ஆமாம், அதுக்குன்னா இப்போ இல்லை அங்கே தனஞ்சயன் ஒருத்தர், இப்போ அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. எந்த தனஞ்சயன்? அது முதல் ஆடியோவெல்லாம் வாங்கிட்டு. ஆமாம், ஃபோன் பண்ணான்னா ஓகே, உடனே மிட் நைட்டில் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பார். கரெக்டாக சொன்னான் ஏர்டெல்னு. ஸோ அது மாதிரி ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை. என்னை வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் வந்து இப்போ ஈசி மெம்பரில் நீங்கள் உங்களை போட்டிருக்கோம், நீங்கள் வந்து மறுக்காமல் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். முதல்ல போய் மறுத்து பார்த்தேன். அப்புறமா அவர் ஒய்ஃபோடு அவர் வந்துட்டார். சரி, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நான் டைரக்டர் அனுப்புகிறேன், இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும், ஹீரோவுக்கு அப்பாவா அப்படின்ட்டு. நான் கதை கேட்டுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வந்து வீட்டுக்கு வந்தால் கதை கேட்குறது, கதை சொல்கிறதுக்கு. நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தா சார். அது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி, யாரும் வரமாட்டாங்க. சார், அந்த பொண்ணு எப்படா ஒன்று நீ இப்படி அது பயங்கரமாக சத்தம் போட்டு பேசின உடனே முதல்ல வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து எட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு குக்கு வந்து எட்டி பார்த்தாங்க. அப்புறம் 3ஆவது மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா, என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு இது தண்ணி காஃபி இல்லை, வேலை கொடுத்தாச்சு, காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு அப்படின்னு சொல்லி மோர். அப்படி வந்து அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் வந்து அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்பில். கொஞ்ச நேரத்தில் அவன் போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ஒருத்தர் வீட்டில் இந்த படத்தில் அடிக்கணும், அவன் தெரியும் அந்த அப்பா கேரக்டர் தானே சார், அந்த இது வந்து அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் கதை தெரியும். அந்த அளவுக்கு வந்து சத்தமாக பேசக்கூடிய ஆள். ஈவன் ஒவ்வொரு ஷாட்டுக்கு கூட நான் இந்த ஷாட்டை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா அங்கே சில பேர் இருப்பாங்க, ரகுவரன் மாதிரி. முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, முதல்ல என்னென்னு டைட்டிலேருந்து பிகினிலேருந்து சொல்லணும் எல்லாமே. இவர் அந்த மாதிரி இந்த ஷார்ட்டில் என்னன்னு சொன்னால் ஆரம்பிச்சார்னா டைலாக்கு நிறுத்தவே மாட்டார். அந்த மாதிரி டோட்டலாக மைண்டில் ஊறி போய் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டார் எல்லாமே, டோட்டல் கண்டென்ட்டும். அதனால் எப்போ கேட்டாலும் அந்த மாதிரி வரும், அப்படியே ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் மகேஷ். நீ முதல் படம் மாதிரியே தெரில, நீ வேலை வாங்கின விதமெல்லாம். கேமராமேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்குறது, அவரும் ரொம்ப உண்மையாக அவர் சொன்ன மாதிரி சாப்பிட்டு தான், ஹம்பிள் தான், ஆனால் கிம்பிள் எப்போவுமே தான் தூக்கிட்டு. ஏய் பாலா, ஆனால் இதெல்லாம் ஓகே, பஞ்சஸ் எல்லாம் நீ வந்து நல்லா பண்ண. ஒன்று எம்ஜிஆர் நாங்கள் பாரு, அது வந்து மனசில் வச்சுக்கணும்.
அது மேலே ஏற்றிக்காத. யார் சொன்னது? சுப்பிரமணி. ஆனால் உண்மையாக அந்த குணம் இருக்கணும். அந்த குணம் இருந்தால் தான் மனுஷனா மதிப்பாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லை, மதிக்கிறது என்ன, நமக்கே ஒரு 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 திருப்தி இருக்கும். அந்த குணம் அவன்கிட்ட இருக்குது நிறைய. ஸோ இந்த படம் வந்து பவிஷை பற்றி சொல்லணுன்னா, பவிஷ் வந்து விஜய் மாதிரியோ அது மாதிரியோ அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் நான் நிறைய நேராகவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, சில ஆங்கிளில் பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நீக்கு படம் பார்க்கும்போதும் அப்படி தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் குரல் அந்த வாய்ஸு கூட கொஞ்சம் அப்படியே தனுஷ் மாதிரி இருக்குது. அவருடைய ட்ரைனிங் நிறைய இருக்குது. ஆமாம், இது செல்வா சார் நான் வீட்டில் பெரிய பண்ணலாம் கூட மாட்டியா? மாமாவா? மாமா, கரெக்டு. அவங்க அம்மா வருவாங்க 2-3 நாள் ஷூட்டிங். எல்லாருமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தது. வனிதாவும் அப்படி தான், இந்த ஏஜ்லேருந்து தெரியும். மஞ்சிகா பார்க்காது வீட்டுக்கு போகும்போதெல்லாம் விஜய் சாரும் மஞ்சிகாவும் பார்க்கும்போது அப்போ இருந்து தெரியும். அது வந்து துள்ளலான ஒரு பொண்ணு தான். வாழ்க, நிறைய பயங்கரமாக நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க. அது வந்து ஒரு தொழிலாகவே அது வந்து யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப கட்ஸாக இருக்கிறவங்கள சில பேர் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ பவிஷ், உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து 2வது படமாக எனக்கு தெரியல. நான் உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிஜமாகவே நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அந்த ஹீரோயினோட எனக்கு 2 சீன் சின்ன சின்ன பிட்டு தான் எனக்கு வந்து காம்பினேஷன் வந்தது. நாகதுர்கா அவங்க வந்து அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த 2 சீனில் அவங்க அம்மா வந்து இருக்காங்களே, என்னையே மிரட்டுற அளவுக்கு டைலாக் அவங்களுக்கு. சரி, ஆனால் கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா அது அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சிட்டேன்னு வச்சுங்க. எனக்கு ஒய்ஃபாக பண்ணவங்களும் சூப்பராக பண்ணாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம், விஜய் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா சின்சியராக ஒர்க் பண்ண ஒரு படம் இது. இதுதான் ஃபஸ்ட்டு விழான்னு சொன்னார் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார் வந்து பட்ஜெட் படம்னாரு. நான் வந்து அதுதான் கொண்டாந்தேன். அவர் மேனேஜர் வந்து போய் புக்கே கடைக்காரர்கிட்ட, இப்போ அவர் புக்கே எவ்வளோப்பாரு? ஒரு 2000 ரூபா ஆகும் சார். அப்படியா? எனக்கு வந்து 3 புக்கே போதும். ஒரு புக்கேயில் எத்தனை பூ இருக்கும்? ஒரு 50 பூ இருக்கும். எனக்கு 5 பூவாக வச்சு 5 பூவுக்கு மேலே வைக்காது. 3 புக்கே போதும், எல்லாம் டோட்டல் யூனிட் கொடுக்கணும்னு சொல்லி மேனேஜர் வாங்க வச்சிருக்கு. அது தனஞ்சயன் சாருக்கு வாழ்த்துக்கள். பட்ஜெட் படம் தான் இப்படி தான் பண்ணோம். சூப்பராக அது மாதிரி பாருங்கள். அது வந்து ஒரு ஃப்ரண்டில் நிற்க வச்சு எல்லோரும் பொக்கே பிடிச்சிட்டு நில்லுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ வேறு எடுத்துட்டாரு. எல்லாருக்கும் நாங்கள் பொக்கே கொடுத்துருக்கோன்ட்டு. சரி, அதுக்கு தான் கொண்டாந்தாங்க. பணம் பேசும்போது அப்படி தான் எல்லா பட்ஜெட். வனிதா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நடித்தாங்க. நான் காசே வாங்கலை அப்படி இப்படி. நான் கூட தான் எக்ஸ்ட்ரா நடித்தேன். எங்கே கொடுத்தீங்க? எனக்கு பேசுறதை விட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் நடித்தேன். அதுவும் மிட் நைட்டு வந்து நடித்தேன். அப்புறம் எப்படி பாருங்க, லாஸ்ட்லி அப்படி இருக்காங்க. இல்லை, அவங்க ஒரே ஊருப்பா, அதனால் சொன்னேன். ஏன்னா என் படத்தில் 2 பேரும் ஹீரோயின் நடித்தாங்க. நான் அவனுக்கும் அப்பா, இவருக்கு அப்பா, தனுஷுக்கு அப்பா, நிறைய பேருக்கு அப்பாவை ஆக்கிட்டாங்க என்ன. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நடிப்பு தொழிலும். ஆனால் போர் அடிக்குது எனக்கு. ஏன்னா நடிப்புன்னு வந்துச்சா கட்டுன்னு சொன்னால் போய் உட்காந்துருக்க மைண்டு ஃப்ரீ ஆகிடுது. ரொம்ப போர் அடிக்குது. அப்படியே இழுக்கும் தூக்கமாக. மறுபடியும் சார் ஷார்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா தான் மறுபடியும் வரும். ஆனால் டைரக்டர் ஆனால் ஒரு மைண்டில் இருக்கும் பாருங்கள், 1000 விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அடுத்த காஸ்டியூம் என்ன, அடுத்த ஷார்ட் என்ன, அடுத்த மாதத்துக்கு என்ன சிஜிக்கு ஷார்ட் இப்போ ரெடி பண்ணோம், அடுத்த லொக்கேஷன் என்ன, ஐயோ எல்லாமே மைண்டில் போட்டு அந்த சேம் டைம் வந்து எல்லாரையும் சமாளித்து பண்ணக்கூடிய ஒரு தொழில் அது டைரக்ஷன்ன்றது. அதில் வந்து கிரேட்டான ஒரு நபர். அவர் இன்னும் மறக்கவே முடியல. அவரை பற்றி வீடியோஸாக ஆரம்பித்து அவரை பற்றியே தான் போட்டுட்ருக்காங்க பாரதிராஜா சார். அன்றைக்கி பார்த்தா எங்கள் ஷூட்டிங்கு. சரி, நம்ம ஷூட்டிங் முடித்த உடனே நான் அன்றைக்கி நைட்டு, ஏன்னா இப்போல்லாம் எங்கள் பகலில் எடுக்கிறாங்க, அந்த யூத்து பசங்க நைட்டில் தான் ஷூட்டிங் வைக்கிறாங்க.
சரி ஷூட்டிங் முடிச்சு மறுநாள் காலம்புரை போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தேனிக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்க முடியாது போச்சு. இப்போ ஷூட்டிங்கில் அவருடைய ஃபோட்டோ வச்சு இரங்கல்லாம் தெரிவித்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியே திருப்பி போட்ட ஒரு மனிதர், ஒரு இயக்குனர், அவருக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்பேற்பட்டவர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். சௌத்ரி சார் ஆத்மா சாந்தி அடையணும். ராஜன் சார் எல்லாருடைய வாழ்த்துக்களோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், அந்த பொக்கே விஷயம் சொல்லிடுறேன். ரொம்ப அப்புறம் ஹெட்லைன் அனுப்புது. நான் ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5-6 பொக்கே வரும். அது கொடுத்து சுற்றிட்டே இருப்பாங்க. நான் சொல்ல, என்னங்க கையில் கொடுத்தீங்கன்னா, இல்லை சார் அது அடுத்தவர் கொடுக்கணும் சார்னுவாங்க. அப்புறம் நான் யோசித்தேன், சரி கொடுக்குறதா கொடுக்குறோம், லவ்னு கொடுக்குறோம், ஒரு ரோஸ் பொக்கே கொடுப்போம் சொல்லிட்டு என்னோட ரெகுலர் பொக்கே அவள்கிட்ட சொன்னேன். ஒரு நல்ல 5 ரோஸ்களை வச்சு அழகாக பொக்கே கொடுப்பா, எல்லோரும் கையில் கொடுக்கலாம் அப்படின்னு. அவள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நான் கடைக்கு போய் நானே ஆர்டர் பண்ணி நானே எல்லாருக்கும் ரோஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கையில் கொண்டு வந்தேன். 25 பேருக்கும் கொடுக்கணும்னு 25 பேருக்கு பொக்கே கொடுத்தேன் சார். பட்ஜெட்டுக்காக இல்லை, எல்லாருக்கும் கையில் பொக்கே இருக்கணும், அது பதிவும் ஆகணும். ஏன்னா ஃபங்க்ஷன் போகும்போதெல்லாம் என்கிட்ட பொக்கே திருப்பி வாங்கிடுறாங்க. அதை எடுத்து நான் வீட்டுக்கெல்லாம் எடுத்துன்னு போகல, பட் அட்லீஸ்ட் கையில் இருந்தது தூக்கிட்டாங்களே நினைப்பேன். அது மாதிரி இல்லாமல் 25 பேர் கையிலையும் பொக்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு நல்ல ஃப்ளவர்ஸை கொடுத்துருக்கோம். லவ்வில் இந்த படத்துக்காக என்னோட பயணிக்கிற ரேகா அவர்களுக்கு நன்றி, பிஆர்ஓ ரேகா நன்றி, ஜெகதீஷ் என்னுடைய டிஜிட்டலி டீம் ஃபுல்லாக எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறவர், அண்ட் என்னோட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மகேஷை பாராட்டணும். ரொம்ப அழகாக இந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. கூட ஒர்க் பண்ணுற முத்தரசன் அசோசியேட் டைரக்டர், எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை உடல்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் குழுவுக்கு கேட்கலாம், இல்லை டைரக்டர் கேட்கலாம். இல்லை நாங்கள் எல்லாமே சொல்லிட்டோம், உங்களுக்கு ஓகேன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஆளவிட்ட போகிறேன் இல்லை, அடுத்த இதில் பேசிக்கலாம். பாருங்கள், நாங்கள் 301 கரெக்டாக முடிக்கிறோம். பாருங்கள் 12:03 ஷெட்யூலில் 3 o'clock டைம்னா டைம் அசோசியேஷன் ரன் பண்ணுறோம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பார்க்குறேன் பல விழாக்களில் சொல்லியிருக்கேன், எங்கள் ஊட நண்பர்களை டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. 7 மணிக்கு 6 மணிக்கு ஆர வேண்டிய ஃபங்க்ஷன் 6 மணிக்கு ஆரம்பிக்க வச்சு 7 மணி ஆரம்பிச்சு 11 மணி போகும்போது நான் அப்படியே நொந்து போய் என்னடா இவங்கெல்லாம் எப்படா வீட்டுக்கு போவாங்கன்னு நினைப்பேன். உங்களுக்கு கரெக்டாக 3 o'clock முடிக்கணும்னு 3 o'clock முடிச்சிருக்கோம். எங்கள் படத்துக்கு இதே மாதிரி நாங்கள் ரொம்ப எங்களால் முடிஞ்சதை ப்ராப்பராக உங்களுக்காக பண்ணுறோம். அதே மாதிரி இந்த படத்துக்கு உங்களால் முடிஞ்ச எல்லா ஆதரவையும் கொடுக்கணும்னு உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். லவ் படம் வெகு விரைவில் திரையரங்கில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அடுத்த கட்டமாக ட்ரெயிலர் லான்ச்சில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுவோம். இங்கே வந்து இந்த சிறப்பித்த எல்லோருக்கும் நன்றி. KS ரவிக்குமார் சார் தான் எங்களுடைய ஃபைனலாக பேசணும்னு ஆசைப்பட்டேன் நான், ஏன்னா அவருடைய பிளெஸிங் வேணும் அப்படின்னு. சார், எங்களுக்கு பொறுத்தவரை நீங்கள் தான் சார், எங்களுக்கு அவ்வளோதான் சார், எங்களுக்கு நீங்கள் தான். இன்னைக்கு 5 மணிக்கு இந்த படத்தினுடைய டீசர் வெளியாகுது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. அண்ட் அந்த டீசரை நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருந்து சிறப்பித்த எல்லோருக்கும் நன்றி. பிரசாத் லேபுக்கும் எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் பீயிங் ஹியர், ஃபார் கிரேசிங் த ஈவெண்ட். என் பேர் நாகதுர்கா. நான் தெலுங்கு பொண்ணு தான், தெலுங்கானா பொண்ணு தான். எனக்கு ப்ராப்பராக தமிழ் பேச தெரியாது, கொஞ்சம் தான் நான் பேச தெரியும். forgive my mistakes. Coming to the film Love O Love, I would like to take this opportunity to thank my director Magesh Rajendran sir, my producers Dinesh Raj sir, Dhananjayan sir, for choosing me for the film and making sure that I'm comfortable over here in Chennai and even the sets. And all the artists here, the legendary personalities sitting over here, I'm very blessed that to work with the great personalities like Ravi Kumar sir, ma'am, Vanitha Jayakumar ma'am, Saundarya ma'am, and my mother Ramya ma'am. So coming to the teaser, hope you guys loved the teaser, and even the film is very like you all will love the film. We all need your blessings and support. Thank you. இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் எல்லோரும் உங்கள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு நன்றி நான் இந்த படத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும். எங்கள் அம்மா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்டு அடுத்து அஃப்கோர்ஸ் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னோடய மென்டார், என்னோடய தெய்வம், என்னோடய எல்லாருமே தனுஷ் சார்.
தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் இந்த மேடையில் நின்னாலும் எந்த மேடையில் நின்னாலும் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் எனக்கு அப்ரோச் பண்ணது தினேஷ் சார் தான் வந்து இந்த படம் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ வந்து அவர் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நான் வந்து இவர் நம்மளை ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண தாண்டி அவர் உடம்ப தான் நோட்டீஸ் பண்ணேன். அவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் அவர் நான் ஜிம்மில் பார்த்து பழக்கம். பட் ஆனால் அவர் பயங்கர ஃபிட்டாக இருந்தார். பட் இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். ரொம்ப வார்மாக இருந்தார் அண்ட் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார். அண்டு அவர் வந்து என்ன அவரோட சேர்ந்து நான் தனஞ்சயன் சாரையும் மீட் பண்ணேன். தனஞ்சயன் சார் வந்து நான் அவர்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த படத்தில். நான் அவர் வருவார், டெய்லி செட்டுக்கு வருவார். அவர்கிட்ட நான் டெய்லி பேசுவேன். பேசுகிறதுல வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அண்டு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்தோட டைரக்டர் மகேஷ், அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். நான் அவர் செட்டில் நான் உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஷூட்டிங் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் போனாலும் ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். அது எப்படின்னே தெரில ப்ரோ. அவருக்கு ஈக்குவலாக எனர்ஜி கொடுக்க இந்த படத்தோட கேமராமேன் அவரும் 2 பேரும் பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க. இவராச்சும் ஓகே, இவருக்கு என்ன டேரக்டர்ஸ் தான் சொல்லிடுவார் ஷூட்டிங் வந்து ப்ரோ இப்போது காலையில் 6 வரைக்கும் போகுதுன்னு சொல்லி நான் ஓகேன்றேன். அவர் சார் 6 மணி வரைக்கும் போதா? கேமராமேன் சார் தான் சார் 6 மணி வரைக்கும் எப்படி சார் என்கிட்ட சொல்லிவிட்டு பார்த்தா அவர் ஒரு சைடில் பயங்கர எனர்ஜியாக இருப்பார். அது எப்படின்னே தெரில. ஸோ பட் ஆனால் படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இங்கே வந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. பட் அந்த டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் ஆல் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனால் அது அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஃபஸ்ட்டு படம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. டைரக்டர் சொல்கிறது வந்து டெலிவர் பண்ணாங்க. அப்படி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. எதுவுமே இல்லை. அவங்க டான்ஸ் சூப்பராக ஆடுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஆல் தி பெஸ்ட் யூ நாகதுர்கா. அண்ட் வனிதா மேம் வந்து அவங்கள நான் வந்து ஃபஸ்ட் டே அவங்க செட்டுக்கு வந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இப்படி பேசினாங்க. எனக்கு அந்த அவங்க வந்து அதே நாள் தான் செல்வா சாரும் வந்தார். அதை நான் சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப என்விரான்மெண்ட் ஆல்ரெடி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. அண்டு அவங்க காம்பினேஷன் சீன், அவங்களோட காம்பினேஷன் 3 நாள் கண்டினியூஸாக போச்சு. ஸோ அது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மேம். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 லெஜெண்டரி டைரக்டர்ஸோடு நடிச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் எனக்கு இந்த படத்தில் அப்பாவாக பண்ணியிருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன் சார். அண்ட் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் மட்டும் இல்லை சார். நான் இதுக்கப்புறம் எந்த படம் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் இருக்கும் சார். அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து செல்வா சார் பண்ணியிருப்பார். நான் வந்து செல்வா சார் நான் அதுக்கு முன்னாடி செட்டுக்கு போயிட்டேன். செட் பண்ண ரெடி ஆகி போய் நான் என்னோடய பொசிஷனில் போய் உக்காந்துட்டேன். யூஸ்வலாக செட்டு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து செட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நான் வந்து என் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சுன்னா எதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா செல்வா சார் வராரு அப்படின்னா. செல்வா சார் அவர் வீட்டில் வந்து ரொம்ப பாசமானவர், எதுவுமே சொல்ல மாட்டார். எதுக்கு இவரை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்கன்னு நான் இது அதுக்கப்புறம் இல்லை செல்வா சார் வர அதான் செட்டு அவரை பார்த்து பயப்படுறாங்க. சரி ஓகே வரட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செல்வா சார் வந்தார். பார்த்தா நான் அந்த கெட்டப்பில் அவர் பார்த்ததே இல்லை. போலீஸ் கெட்டப்பில் வந்திருந்தார். வந்தோடனே நான் பயந்துட்டேன். அவர் வந்து உக்காந்து எனக்கு ஹைப்பா அப்படின்னாரு. சார் ஹாய் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்தார், சீன்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே கட்டை எடுத்துன்னு தூக்கிற மாதிரி ஷார்ட் தான் கட்டை எடுத்து தூக்கி அடிச்சார் ஃபஸ்ட்டே. நான் பயந்துட்டேன். பட் ஆனால் செல்வா சாரோட நடிச்சது எனக்கு ஒரு பெரிய பெரிய ஆனர். நிறையா கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த கேபி பாலு ப்ரோ, தர்ஷன் ப்ரோ, அப்புறம் சுப்பிரமணியம் சிவானு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன். நல்லா வரும்னு நம்புகிறேன். அண்டு உங்கள் சப்போர்ட்டும் தேவை. படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.